is sponsored by SBO Digital Marketing. Want to earn 15,000 rupees or more every month? Work just a few minutes a day right from your phone. Join our team for content sharing, publishing, and affiliate marketing. Send your name and qualification on WhatsApp to 9846 ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்ற வசனத்தை இன்றைக்கு தியானிப்போம். நம்முடைய இருதயங்களிலிருந்து எல்லாம் பாய்ந்து வருவதால் அதை காத்து கொள்வது முக்கியம். நம் இருதயங்களிலிருந்து ஜீவன் ஊற்றாக புறப்படுகிறது. தம் தோட்டத்தை பண்படுத்தும் தோட்டக்காரர் எல்லாவித மலர் செடிகளையும் நாட்டுகிறார். காலம் செல்லும் போது மலர் செடிகள் வளர்வதற்கு களைகள் இடையூறாக இல்லாமல் பார்த்து கொள்கிறார். களைகள் வளர்வதை அவர் காணும் போதே வேரோடு அதை பிடுங்கி எறிகிறார். அவற்றை மேல் மட்டத்தில் அவர் வெட்டுவதில்லை, மலர்களை மாத்திரம் வெட்டுவதில்லை. மாறாக களைகள் மறுபடியும் வளர்ந்திடாதபடி வேரோடு அவற்றை பிடுங்குகிறார். மலர் செடிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை களைகள் எடுத்துக்கொள்ளாதபடி அவற்றை பிடுங்கி மலர் செடிகள் நன்கு வளர்ந்து அழகாக மலர உதவுகிறார். அவ்வண்ணமே தினமும் நம் இருதயம் பல்வேறு காரியங்களை கடந்து வருகிறது. நல்லவற்றையும் தீயவற்றையும் நாம் காண்கிறோம். வளர வேண்டிய மலர் செடிகளும் அகற்ற வேண்டிய களைகளும் உண்டு. ஆனால் மலர் செடிகள் தொடர்ந்து வளரும்படி நாம் கண்காணிக்க வேண்டும். நாம் கேட்கும் கெட்ட வார்த்தைகள், நம் வாழ்வில் ஏற்படும் எதிர்மறை தாக்கங்கள், நமக்குள் வளர்வதற்கு நாம் அனுமதிக்கும் எண்ணங்கள் ஆகியவை நம் இருதயத்தினுள் மலர் செடிகள் வளர்வதை ஒருபோதும் தடுக்கக்கூடாது. சுத்தமும் பரிசுத்தமுமான காரியங்கள் நம் இருதயத்திற்குள் வளரும்படி நற்குணங்கள், நல்ல தகுதிகள், எண்ணங்கள் ஆகியவற்றை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் நம் இருதயங்களில் வளரும் பெருமை, பொறாமை, பழிவாங்குதல், அசுத்தம் உள்ளிட்ட தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களான எல்லா களைகளையும் பிடுங்கிவிட வேண்டும். தேவனுடனான நம்முடைய ஐக்கியத்திலிருந்து விலக போகச் செய்யும் எல்லாவற்றையும் நம் இருதயத்திலிருந்து அகற்ற வேண்டும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று வேதம் கூறுகிறது. சிலர் கோபப்பட்டால் நெடுங்காலமாக தங்கள் இருதயத்தினுள் வைத்திருந்த எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி விடுவார்கள். கோபப்படும் தருணமே அது போன்ற நபர்களின் உண்மையான தோற்றம் வெளிப்படுவது என்று சிலர் நம்புகிறார்கள். அது போன்ற தருணங்களில் நம் இருதயத்தில் உள்ள நல்ல நோக்கங்களை, நல்ல வார்த்தைகளை, நல்ல தகுதிகளை காண்பிக்க வேண்டியது முக்கியம். நம் இருதயங்கள் நன்மையினால், இயேசுவின் குணாதிசயத்தால், நல்ல எண்ணங்களால், நல்ல வார்த்தைகளினால் நிறைந்திருக்கிறது என்ற நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். மிகவும் முக்கியமாக தேவ ஆவியானவர் நம் இருதயங்களில் இருக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு உங்கள் இருதயத்தை சீர்தூக்கி பார்த்து தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் தோட்டத்திலிருந்து களைகளை அகற்றுவது போல அகற்றிவிடுங்கள். உங்கள் இருதயம் அழகிய பூந்தோட்டமாகும்படி அதில் நன்மை விளைவதற்கு உதவி செய்ய ஆண்டவரிடம் கேளுங்கள்.
ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு என் இருதயத்தை நீர் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன். என் இருதயத்தில் உள்ள கலைகளை நான் வேரோடு பிடுங்கி போடும்படி அவற்றை எனக்கு காண்பியும். என் இருதயத்தினுள் நீர் நாட்டியிருக்கிற நன்மையான காரியங்கள் வளர்ந்து அழகாக மலர்வதற்கு ஏது உண்டாகும்படி இச்சை, பெருமை, பொறாமை, பேராசை உள்ளிட்ட எல்லா அசுத்தமான காரியங்களையும் நான் பிடுங்கி போடுவதற்கு உதவும். என் இருதயத்தினுள் உம்முடைய ஆவியை காத்து கொள்ளும். என் எண்ணங்களும் நோக்கங்களும் உமக்கு முன்பாக சுத்தமானவையாயிருக்கும்படி காத்து கொள்ளவும் எனக்கு உதவும். என்னுடைய எல்லா வார்த்தைகளும் செயல்களும் உம்முடைய குணாதிசயங்களையும் மேலான தகுதிகளையும் காண்பித்து ஜீவனை கொண்டு வருகிறவையாக இருக்கட்டும். ஆண்டவரே, என் இருதயத்தில் நீர் கிரியை செய்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவரையும் உம்முடைய நற்குணங்களையும் வைப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.